ஹலோ, நான் ரேகா பேசுறேன். இப்ப நான் வர முடியாத நிலைமையில இருக்கேன். உடனே வாங்க. எப்படி? இங்க ஒரே மழை. அங்க மழை இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? சைனா பஜார்ல மழை பெய்யும், சாந்தோம்ல பெய்யாது. என்ன வேலைன்னு கேக்குறியா? பாம்பேல இருந்து என்னோட மேனேஜிங் டைரக்டர் வந்திருக்கான். அவன் பொண்டாட்டிக்கு புடவை வாங்கணுமா. பாம்பேல இல்லாத புடவையா? புடவை என்னதும் என்னமோ தெரியல. அவனுக்கு ஏன் ஞாபகம் வந்திருக்கு. செலக்ட் பண்ணுவான்னு கூப்பிட்டு கழுத்து இருக்கிறான். இல்ல என் காதுக்குள்ள புடவை கடையில எப்படி வந்தது? ஐயோ, இது என்ன கேள்வி ரேகா? பழக்கடை பாய்க்கடை வழியா புடவை கடைக்குள்ள வந்துருச்சு. சிரிப்பு எப்படி வந்ததுன்னு கேக்குறியா? புடவை கடை சிரிப்பு தான். வளவளன்னு பேசாது. உனக்கு யாரடி நீ? நடுவுல பொம்பளை குரல். யாருங்க? அதானே. யாரது? டெலிபோன் டிபார்ட்மெண்ட் பத்தி உனக்கு தெரியாதா? யாரோ குறுக்க பேசுறாங்க. கிராஸ் டாக். டார்லிங், நீ என்ன பண்ற? டெலிபோன் கீழே வச்சிரு. இல்லைன்னா நம்ம பேசுறதெல்லாம் அந்த கிராஸ் டாக் காரி கேப்பா. சரி சரி, நேரா பேசிக்கோ. சீக்கிரம் வந்துடுங்க. கண்ணகி, மாதவி, பார்கவி, அருந்ததி, ஏபடியில தொந்தரவு போயிடுங்கோ போயிடுங்கோ. கண்ணகி, மாதவி, அருந்ததி, பார்கவி. ஏன்னா ஏன்னா பகவான் நாமாவே சொல்லிட்டு இருப்பேளே, இவள யாரு? நேற்றொரு மேனகை இன்றொரு ஊர்வசி, நேற்றொரு மேனகை இன்றொரு ஊர்வசி. ஏண்டா இப்படி பேத்துறேள்? ஹலோ மை டியர் ராங் நம்பர், கற்பனை ஓராயிரம், ஒரு முறை பார்த்தால் இல்ல. நேக்கு என்னமோ பயமா இருக்கு. டாக்டர் போன் பண்ணட்டுமா? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், மனது மயங்கியல்ல உனக்கு வாழ்வு வரும். ஐயோ, என்னென்னமோ பாட்டு பாடுறேளே. தீட்சதர் வர சொல்லி மந்திரிக்கு சொல்லட்டுமா? मेरी जान अरे मेरी बुलबुल, मेरी जान अरे मेरे बुलबुल. பாப்பா, சேப் கார்ல யாரோ ஒரு மாமா வந்து இருக்கார். சேப்புக்காரா? நம்பர் 888. ஆமாப்பா. அவன் மாமா இல்லடி, மன்மதன், மகாபாவி. நீ ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கோ. போய்க்கோ. முக்கியமா நீ ரூமுல போய் கதவை சாத்திக்கோ. போயிடு. வாங்க. என்ன மிஸ்டர் ஐயர், எப்படி இருக்கீங்கன்னு பாத்துட்டு போதான் வந்தேன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப பேடா இருக்கேன். உட்காருங்க. பாவம் மூட்டி சுமந்துட்டு இருக்கேன். பாரம் தாங்க முடியல. ஏதோ பெனாத்தின்னு இருக்கேன். முதல் தடவை ஆத்துக்கு வந்திருக்கேன். காபி போட்டு கொடுக்க கூட ஆத்துக்காரி இல்லை. எங்க போயிருக்காங்க? ஊருக்கு போயிருக்காள். அவ தோப்பலாருக்கு ஆயுஷ்யோமம். முத பிறந்த நாளா? கனகாபிஷேகம், சதாபிஷேகம், ஏதோ ஒரு அபிஷேகம். உங்க பொண்ணு எங்க போயிருக்காங்க? அம்மா ஊருக்கு போனா அவ சும்மா இருப்பல, அவளுக்கு கூட போயிருக்காள். உங்களை தனியா விட்டுட்டா? ஆமா. என்ன செவர்லாம் ஒரே படம்? எம்ஜிஆர்னா என் பொண்ணுக்கு உசிறு, அவரோட ரசிகை. அப்படியா? எம்ஜிஆர் கீழே என் கார்ல தான் உட்கார்ந்து இருக்கார். எம்ஜிஆரா? நான் பார்க்கணும் மாமா. அசடு. She is beautiful. போய் உள்ள. தகப்பு வழக்கு காலையில் ஏன் இருக்கின்றது? வந்தவன் கட்சி விட்டுட்டு போயிட்டானா? ஏன்பா கற்ப விட்டுட்டு போனது பத்தாவா? அம்மா, யாரப்பா நீ? மனசாட்சியா? இந்த பர்சு உங்க வீட்டுக்கு பாருங்க. ஆமா, நோட்டா பணம் இருந்தும் திருப்பி கொடுக்க வந்திருக்கேன். நல்ல பிள்ளை பண்ணி. 2 ரூபா 1 ரூபா கூட சிறையா மாத்தி வச்சிருக்கேன். புத்திசாலியும் கூட. ஆமா, இந்த பர்ஸ் உனக்கு எங்க கிடைச்சது? பக்கத்து வீட்டு படுக்கையில கிடைச்சது. அதாங்க அருந்ததி அம்மா வீடு. சரி, உள்ள வா. ஏன்பா அவர் அங்க எதுக்காக வந்தாரு?
ஏன் வந்தாரு? ராமாயணம் படிக்க. பின்ன என்னம்மா? சரி சரி போ. ஐயா சிகரெட் வாங்க கொடுத்த பணத்துல 8 சில்லற அதுலயே இருக்கு. சிகரெட்டா? தம்பி கொஞ்சம் இரு. அவர் சிகரெட் பிடிப்பாரா? சொல்லேம்பா. மத்தவங்களை பத்தி கோல் சொல்றது தப்புங்க. சொல்லு. எப்பவும் பிடிப்பாரு சொல்ல முடியாதுங்க. மட்டன் சாப்பிடும் போது மட்டும் பிடிப்பாரு. அச்சோ, மட்டன் வேற சாப்பிடுவாரா? அதெல்லாம் நான் சொல்லக்கூடாதுங்க. இப்ப சொல்வியா? எப்பவும் மட்டன் சாப்பிட மாட்டாருங்க. தண்ணி போடும் போதெல்லாம் மட்டன் வேணும் பாரு. அட பாய் மனுஷா, எப்பெல்லாம் தண்ணி போடுவாரு? எப்பவும் அந்த பழக்கம் சொல்ல முடியாதுங்க. அருந்ததி அம்மா வீட்டுக்கு வந்து தங்கும் போது மட்டும் தண்ணி போடுவாரு. வரப்பெல்லாம் 10 ரூபா வள்ளிசா கொடுத்துருவாரு. இப்படியே 1000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். கணக்கு தெரியுமா? மது வந்திருக்கேன். தனியா இருந்து கடல் காத்து வாங்குறியா? ஆண்கள் தப்பு பண்றதுக்கு 2 காரணம். பெண்கள் அழகா இருக்கிறது ஒண்ணு, தனியா இருக்கிறது ஒண்ணு. நீ அழகாவும் இருக்கே, தனியாவும் இருக்கே. எனக்கு தப்பு பண்ணும் போல இருக்கு. இதைத்தான் தேடிட்டு இருக்கேன். எப்படி கிடைச்சது? பழக்கடை, பாய்க்கடை, புடவை கடை எல்லாம் சுத்திட்டு பக்கத்து வீட்டு படுக்கைக்கு வந்து சேர்ந்ததான். பையன் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனான். என்ன வாட்ச பாக்குறீங்க? எல்லாம் நல்ல நேரம் தான். டேக்கா நீ கைது போடுமா. இந்த முகூர்த்தத்துக்காக நான் எத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன். நீ போடுமா, போடு போடு. அங்கதான் நல்ல குண்டு குண்டா போடு. நான் சொன்னேனே, அவாதான் இவா. ஆத்துக்காரி கேஸ் போட்டிருக்காள். வாதாடணும் சொன்னார், கூட்டின்னு வந்திருக்கேன். இவா கற்பனை விட ரொம்ப விசித்திரமானவர். ஆத்துக்காரி மேல கொள்ள ஆசை, புழுக்கும் ஆசை, மிசிக்கும் ஆசை. கல்யாணமான பொம்மநாட்டியோட தொடர்பு வச்சுருக்க. ராங் நம்பரா டெலிபோன்ல மாட்டி இருக்கா. அவளை தேடி கண்டுபிடிச்சு தொடர்பு வச்சுருக்க. ஐயர், இவர் கேஸ் எடுத்துக்கிறது இல்ல. நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா நான் ஃபெர்லிட்டி. பேர் என்ன? மது. டன். டயல் ஃபார் டைவர்ஸ். வாசல்ல போற பார்க்கல. என்னுடைய கேஸ் டைவர்ஸ் வேணாங்கிறதா சார்? அதுவும் செய்வாங்க தசரராங்க. ஃபீஸ் பிளஸ் 100 தேங்காய். ஃபீஸ் எனக்கு, தேங்காய் புள்ளியா இருக்கு. திஸ் அக்ரிமெண்ட் ஆஃப் ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட்டட் அட் தி மெட்ராஸ். டன். போலாம். எங்கடா போட? நானும் எங்க அம்மா வீட்டுக்கே போறேங்க. சப்பா, நீயுமா என்ன தனியா விட்டுட்டு போறக்கா? இவ்வளவு பெரிய வீட்டுல நான் தனியா இருக்கேன். I'm alone. ரேகா, ரேகா, I'm alone. மது, 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 நான் இங்கதான் இருக்கேன். ரேகா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். மது, ரேகா, நீ தான் வீட்டுக்குள்ள போய் தேடி கொண்டாட முடியும். நானே போயிடுவேன். ஆனா ட்ரெஸ்பாசிங் சொல்லி உன் புருஷன் உள்ள தள்ளி விடுவா. போலீஸ் எனக்கு ஒன்றும் பயம் இல்ல. கமிஷனர் வரைக்கும் போயிடுவேன். ஆனா ஒரு சின்ன சிக்கல், கமிஷனருக்கு என்ன தெரியாது. அதான் நீயே போயிடு. நீயா? ஆமா. எங்க வந்தாப்ல? என்ன பார்க்கவா? இல்ல, இந்த வீட்டை பார்க்கவா? ஆமா. அப்பா அப்படி இருக்காரு, அம்மா அப்படி இருக்காங்க, மாமா நான் எப்படி இருக்குன்னு கேட்க கூடாதா? சுகம் தானா?
ஹலோ, சுகந்தானா? காஃபி ப்ளீஸ். கெட் அவுட். இப்ப என்னத்துக்கு அப்படி அழற? நான் எழுந்துட்டேன். கற்ப இழந்துட்டேங்கிறியா? ஆமா. ஐம் சாரி. என்னை அறியாம நான் கற்பு மேல ஆசைப்பட்டேன். கல்யாணம் ஆகாதவ சொன்னா அந்த கற்புக்கு ஒரு வேல்யூ இருக்கு, 4 பேர் அனுதாபப்படுவாங்க. கல்யாணம் ஆனவ நீ சொன்னா கை கொட்டி சிரிப்பார்கள். நம்ம 2 பேருக்கு வழக்கு நடக்கும்போது நீ வழிக்கு விழுந்துட்டேங்கிறியா? எங்க அப்பா அம்மா முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? குளிக்க வேணாம், இங்க வந்துரு. வழக்க வாபஸ் வாங்கிடு. கேட்க மாட்டியே. அப்புறம் சந்திக்கலாம். ரோட்ல சந்திக்கலாம். இந்த படத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பழைய ஞாபகம் தான் வருது. படுக்கைக்கு நேர் மேல இருந்த படம் இப்போ இடம் மாதிரி நட்ட நடு ஹாலுக்கு வந்திருக்கு. என்ன காரணமோ சொல்றேன். உன் விலாசத்தை கண்டுபிடிச்சு எப்படி வந்துட்டேன் பாத்தியா? நீயும் புதுசாவே இருக்க. சிரிச்சா சொல்றேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? முந்தி உன் மனசை மாத்திரேன்னு சொல்லி உன் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நான் மனசு மாதிரி. இன்னமும் உன் பேர் அருந்தது தானே? மாத்திக்கவே இல்லை. சொல்றேன். எதை கேட்டாலும் சொல்றேன். ரொம்பகாரி. நான் பாக்குறேன். இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு என்ன வேணும் நீங்க சொல்லுங்க. என்கிட்ட தான் சொல்லணும். நீங்க அங்க வாங்க. நீ பயப்படாத. இன்ஸ்பெக்டர், நீங்க அவ்வளவு ஒண்ணும் பண்ண முடியாது. அவ என்னுடைய மனைவி. அப்படிலாம் பார்க்காதீங்க. என் மனைவிக்கு ரொம்ப பயந்த சுபாவம். அவ என்னுடைய மனைவி. வைத்தியனே கல்யாணம் பண்ணிக்கிட்ட நோயாளி மாதிரி. அப்பா, இதத்தான் சொல்றேன் சொன்னியா? ஆமா. இந்த கேஸை எப்படியாவது ஜெயிக்கணும் சார். நீ என்ன நம்பு, நான் பிள்ளையார நம்புறேன். ஆக வாழ்க்கைய நம்பிக்கையில தான் ஓடிட்டு இருக்கு. உனக்கு விஷயம் தெரியுமா? எனக்கு ஒரு மாமா 70 வயசு. இத்தனை நாளைக்கு அப்புறம் இப்பதான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டுமா, பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்திலே வீடு தேடிட்டு இருக்காரு. ஏன்? நம்பிக்கைதான். மனுஷனுக்கு நம்பிக்கைதான். ஆனா ஒண்ணு, இந்த கண்ணகி விஷயம் ரொம்ப டேஞ்சர். எதிர்கட்சி வக்கீல் கிழிச்சு விடுவான். அவ ஓராம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. 50 பைசா இருக்குமா? 40 பைசா தான் சார் இருக்கு. பரவாயில்ல, புண்டியல்ல போடு. பிள்ளையாரப்பா.